வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அலங்கரிக்க வர இருக்கக்கூடிய நபர் எங்களுடைய இயற்கை நண்பன், இயற்கையின் தந்தை என்று பலவாறு வர்ணிக்கக்கூடிய நன்மணி ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று தொடங்கியிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம், அதனுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குகிறேன். திருச்சி மாநகரில் ஸ்ரீ காவேரி என்று ஒரு பெயரை தாங்கி இன்று முதல் பயணிக்க இருக்கக்கூடிய இந்த சங்கம், அதனுடைய நிர்வாகிகள் அனைவரையும் முதற்கண் வணங்குகிறேன். காவிரி பெருக்கெடுத்து ஓடுவது போல அது ஓடி முழுமையான அந்த கடலில் கலந்து நிறைவு செய்வது போல நமது ஜோதிட சங்கத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒவ்வொரு மனிதனையும் அந்த இயற்கையோடு, இறைவனோடு இணைப்பதற்கான ஒவ்வொரு பாலமாக அமைய வேண்டும். ஒவ்வொரு ஜோதிடர்களும் அந்த பாலமாக திகழ வேண்டும் என்று நான் வணங்கி வாழ்த்துகிறேன். இப்போ இந்த மாதிரியான கருத்தரங்கங்கள் நடத்துவது பல்வேறு வகையான இந்த ஜோதிட நுணுக்கங்கள், தத்துவங்கள், அதனுடைய அடிப்படைகள் இவற்றையெல்லாம் நாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இப்படியான ஒரு நிகழ்வுகள். அதாவது நாம் இந்த ஜோதிடம் என்பதை எல்லோரும் பேசும்போது சொல்கிறாங்க, இது ஒரு பெரிய கடல், இதை முழுமையாக கற்றுக்கொண்டு இதை முழுமையாக உணர்ந்து கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லவே முடியாதுன்னு எல்லோரும் சொல்கிறோம். இறைவன் ஒருவனால் தான் இதனுடைய முழுமையை உணர முடியும் அப்படின்னு நாம் நம்புகிறோம். இருந்தாலும் இப்போ நாம் ஒவ்வொரு இடத்தில் கற்றுக்கொண்டது, ஒவ்வொரு குருமார்களிடம் கற்றுக்கொண்டது, அவர்கள் வழியில் வந்த தத்துவங்கள், அதன் விதிகள், இதோடு சேர்த்து அந்த குரு அவர்களுடைய அனுபவங்கள், இதெல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு நம்ம இங்கே வெளிப்படுத்துகிறோம். இன்னும் நிறைய பேர் புத்தகத்தை பார்த்து அதில் விதிகளை படித்துக் கொள்கிறார்கள். எத்தனை இருந்தாலும் அனுபவம் என்பது அது நம்மை மாற்றி விடுகிறது, நிறைய மாற்றத்தை கொடுக்கிறது. அதனால தான் ஒவ்வொருவருடைய அனுபவமும் வித்தியாசமாக இருக்கிறது, அதனுடைய பார்வையும் வித்தியாசமாக இருக்கிறது. வெறும் விதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் ஜோதிட பலன் சொல்லும்போது எல்லோருக்கும் ஒரே மாதிரி வருகிறதா என்றால் இல்லை. இப்போ இந்த மாதிரி இருந்ததுக்கு நான் இப்படி தான் சொன்னேன், அது சரியாக இருந்தது அப்படின்னு இப்போ ஒருத்தர் சொல்கிறார். ஆனால் அவர் சொல்லிட்டாரே அப்படின்னு அதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுல அதையே நம்ம சொன்னோம்னா அங்கே நடக்குமான்னா நடக்குதா தெரியல. அப்போ அங்கே வேறுபடுகிறது. அப்போ இதில் அப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த கிளை வேர்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு ஆணி வேர்னு சொன்னால் அதில் கிளை வேர்கள் அப்படின்னு, அந்த கிளை வேர்களுக்கும் கிளை வேர்களாக இருக்கிறது. இப்போ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம
அந்த அண்ணாமலை படத்தில் நினைக்கிறேன், நம்ம ராதா ரவி ஒரு வார்த்தை சொல்லுவார், கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக வருது அப்படின்பார். இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கணக்கு சரியாக வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொல்கிறாரு, கூட்டி கழித்து பார்த்தா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூட்டி கழித்து பார்க்குறதுன்னா அந்த வேலையை தான் செய்யணும். நம்ம செய்கிறது முழுக்க கூட்டி கழித்து பார்க்குறது தான். கூட்டின்னா என்ன, கூட்டல் அப்படின்னா, கழித்தல்னா என்ன, கூட்டல்ங்கிறத பாசிட்டிவ்னு சொல்கிறோம், கழித்தல்ங்கிற நெகட்டிவ்னு சொல்கிறோம். இப்போ கூட்டல் கழித்தல்னு சொன்னோம்னா அதில் எங்கெங்கே எந்தெந்த பாசிட்டிவெல்லாம் இருக்குது பார்க்குறோம். நாம் சும்மா லக்னாதிபதி, திரியோணாதிபதி, கேந்திராதிபதி இந்த இடத்துல இருக்குது, ரைட்டு, இந்த இப்படி மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு விதி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அது கூட யார் இருக்கா, அதை யார் பார்க்குறா. இப்போ பல்வேறு கோணத்தில் பார்க்குறோம் இல்லையா, இந்த பல்வேறு கோணத்தில் பாசிட்டிவெல்லாம் பார்க்குறோம், எல்லாத்தையும் கூட்டிடுறோம், மொத்தமாக ஒரு மார்க் போட்டு வச்சிடுறோம். சரி, அப்புறம் எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவெல்லாம் பார்க்கணும் இல்லையா, பார்க்குறோம். இதையும் அதையும் என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் பண்ணி பார்க்குறோம். பேலன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா கூட்டலாக இருக்கா கழித்தலாக இருக்கா, மைனஸ் அதிகமாக வருதா ப்ளஸ் அதிகமாக வருதா. ஐயா சாஃப்ட்வேரில் இந்த திருமண பொருத்தத்தில் ஒரு மார்க் போட்டு குட்டி கழிச்சு அது கொண்டு சொல்லும், கொஞ்ச நேரம் கழித்து காமிப்பார், அதில் கூட்டி கழித்து கடைசியில் அதுவே கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போ அதை நம்ம பல்வேறு கோணத்தில் பார்த்து எடுக்கிறதுல தான் நம்மளுடைய அனுபவம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் அனுபவம் ஆக 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 என்ன ஆயிரும்னா இது சர்வசாதாரணமாக வந்துடும். சரி, அந்த அடிப்படையில் இருந்தாலும் இப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத நான் வந்து ப்ரொஃபஷனலாக ஜோதிடம் அப்படின்னு ஆஃபீஸ் போட்டு பார்க்குற ஆள் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடமாக ஜோதிடத்துக்குள்ளே இருக்கிறவன் ரொம்ப காலமாக பாரம்பரியத்தில் அப்படியே பார்த்து கொண்டு வந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு இந்த ஜோதிடத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு ஆர்வம் வந்தது. அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த ஸ்டெல்லார் அதுக்குள்ளே போகும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதில் ஆர்வம் வந்தது, ஒரு கிளாரிட்டி வந்தது. அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஜோதிடத்தை மனிதனுடைய வாழ்க்கையோடு, மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும், இந்த ஜாதகம் ஜோதிடம் இதில் இருக்கக்கூடிய விதிகள் இதற்கும் என்ன மாதிரி எதில் லிங்க் ஆகுது, எப்படி இது நடக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். இது ஆராய்ச்சியாக இதை செய்வதற்கு எனக்கு எது உதவியாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்தினுடைய நடக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அலை விதிகள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலினுடைய தன்மைகள், அதற்கும் மனித உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர், அந்த உயிரின் படர்க்கை நிலையாக இருக்கக்கூடிய மனம், ஒவ்வொன்றையும் தொடர்பு படுத்தி இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அது எப்படி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இப்போ எனக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நான் பொதுவாக வந்து இந்த ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி உரை நிகழ்த்துறதுங்கிறது ரொம்ப ரேர். சில இடத்துல 10 நிமிஷம் பேச சொல்லுவாங்க. நான் எப்படின்னா, வெள்ளி சனி ஞாயிறு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் முழு நேரம் 3 நாள் பேசக்கூடிய ஆள். 10 நிமிஷத்தில் பேசணும், அரை மணி நேரத்தில் பேசணும்னு அப்படி சுருக்குவோம். இப்போ அந்த மாதிரியான இந்த பிரபஞ்ச தத்துவங்களை எல்லாத்தையும் முழுமையாக ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக கிட்டத்தட்ட 35 வருடமாக அந்த உரை தான் நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். அப்போ அதில் இது பொருந்துகிறது, அப்படியே பொருந்துகிறது. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனை அவனுக்கு ஒரு கஷ்டம் நீங்கணும், அவனுக்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்லணும், இதுதானே வேணும். மனுஷனுக்கு கஷ்டம் வருது, அப்போ தானே வர்றான், ஜாதகம் பார்க்கறதுக்கு எப்போ வர்றான், கஷ்டம் வர்றப்ப தான் வர்றான். நான் அதில் மாறுபடுகிறேன். கஷ்டம் வரும்போது ஜோதிடரை போய் பார்க்குற வேலை வச்சுக்காத அப்படின்னு
நான் ஆன்மீக உரை நிகழ்த்துகிற எல்லா கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ நல்லா இருக்கிறப்ப தான் ஜோசியரை போய் பார்க்கணும். ஏன்னாங்க நல்லா இருக்கும்போது அவரை எதுங்க நான் போய் பார்க்கணும்? நிறைய பேர் அப்படி தான் கேட்குறாங்க. நல்லா இருக்கும்போது அவரை ஏன் போய் பார்க்கணும்? நான் ப்ரூஃபாக சொல்வேன். நீ நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ நல்லா இருப்ப. ரைட்டா? நீ கெட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா நீ திருப்பி நாசமாக போயிடுவேன் அப்படின்னு. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது உடனே அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இதை ஆய்வு செய்ததில் எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். அப்போ இப்போ ஒரு மனிதன் கஷ்டத்திலிருந்து அவன் விலகணும். நம்மளால் விளக்க முடியுமா? ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கான், வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருக்கான். நீ வாப்பா, உன்னை நான் என்ன பண்ணிடுறேன், உன் கஷ்டத்தெல்லாம் நீக்கிறேன் அப்படின்னு ஜோதிடர் சொல்ல முடியுமா? இப்போ பாருங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோமே, அவன் நேர தெய்வத்துக்கிட்டே போகிறான். என் கஷ்டத்தை நீக்குன்னு சொல்கிறான். முழுசா நீக்கிற முடியுமா தெய்வம்? இது வள்ளுவர்கிட்ட தான் போய் கேட்கணும். வள்ளுவர் இதுக்கு பதில் சொல்றார். என்ன சொல்றாரு? தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு ஒரு குறள் சொல்றாரு. இதுக்கு பரிமேலாளர் என்ன எழுதியிருக்காரோ தெரியாது. நிறைய இடத்துல நான் பரிமேலாளருக்கு கொஞ்சம் முரண்படுவேன். திருக்குறள் அது முறையில் பார்த்தோம்னா கொஞ்சம் நம்மளுடைய ஆய்வு பூர்வமாக நம்ம பார்க்கும்போது வேறு விதமான ஒரு விளக்கம் கிடைக்கும். அதை நாம் என்ன பண்ணணும்னா, நாம் ஆய்வு செஞ்சு பொருத்தி பார்த்துக்கணும். சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க, தெய்வத்தால் ஆகாதது ஏதாவது இருக்கா? சொல்ல முடியுமா? என்னங்க, எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை படைச்சதுலேருந்து, நம்மளை நடத்துறதுலேருந்து, இந்த பிரபஞ்சத்தை நடத்துறது எல்லாமே யாரு? தெய்வம் தானே. தெய்வம் அதாவது ஒரு ஆற்றல், இறை ஆற்றல்னு வச்சுக்குவோமே, ஒரு தெய்வம் தானே. இப்போ அதனாலேயே ஆகாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. தெய்வத்துக்கிட்ட போய் கேட்டாலும், எப்பா என்னால் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. என்ன தெய்வமே, உன்னால் ஆகாதது என்ன இருக்கு? உன்னால் ஆகாது ஏதாவது இருக்க முடியுமா? உன்னால் எல்லாமே முடியுமே. எல்லாம் முடியும்பா, என்னால் எல்லாம் ஆகும், ஆனால் உன்னே ஒன்று மட்டும் ஆகாது அப்படின்னு சொல்லணும். எது ஆகாது அப்படின்னு சொன்னா, ஐயா வார்த்தையை சொல்லிட்டார். விதி அப்படின்னு சொல்லிட்டார். உன்னுடைய விதின்னு ஒன்று வந்துருச்சு இல்லையா, அதை நீக்கிறதுக்கு என்னால் ஆகாது, ரைட்டா அப்படின்னு இறைவன் சொல்வதாக வள்ளுவர் அந்த குறளில் சொல்றதாகத்தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த விதியை உனக்கு நான் விதிக்கவில்லை. இறைவனா நமக்கு விதியை விதிச்சாரு. இவருக்கு இப்படி ஜாதகத்தை அமைச்சிட்டாரு, அவருக்கு அப்படி ஜாதகத்தை அமைச்சிட்டாரு. அப்படி வந்தாரு தெருவில் இந்த 1ஆம் நம்பர் வீட்டுக்கு அப்படி போட்டுக்க, 2ஆம் நம்பர் வீட்டுக்கு இப்படி போட்டுக்க, அவர் செக்ரட்டரி பையனுக்கு இப்படி ஜாதகத்தை போடுது, அவர் தலைவர் அவருக்கு அந்த மாதிரி போடுது. சரி, அப்போ முதலமைச்சர் பையனுக்கு வேற மாதிரி போடுது. அப்போ இறைவன் எழுதிட்டு போயிட்டாரா நமக்கு? அப்ப இப்ப இந்த கர்மவினை அப்படிங்கிறது தானே விதின்னு சொல்றோம். இந்த விதியை விதித்தது யார்? தெய்வம் நமக்கு விதித்திருந்தது அப்படின்னு வச்சுக்கங்க. அது நமக்கு விதிச்சிருந்துன்னா அதை நீக்கிறதுக்கு அதுக்கு பவர் இருக்கு. நான் உனக்கு கொடுத்துருந்தேன்னா அதை நீக்கிறதுக்கு எனக்கு பவர் இருக்குப்பா. எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நான் கொடுத்தது. இந்த ஒன்னே ஒன்று இருக்கு பத்தியா, அந்த விதின்னு ஒன்று, கர்மவினைன்னு ஒன்று இருக்குல்ல, இது ஒன்று மட்டும்தான் நீயா உருவாக்குனது, மனிதனாக உருவாக்குனது, தனக்குத்தானே பூர்வ புண்ணியம். அதாவது பூர்வ புண்ணியம்ங்கிறதுக்கு வருவோம். நாம உருவாக்கி கொண்டது. நான் எனது விதியை நான் நிர்ணயம் செய்கிறேன். அடுத்து பூர்வ புண்ணியத்துக்கு வந்துடணும். நான் மட்டுமா நிர்ணயம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் மட்டும் சொல்ல முடியாது. அதுதான் ஐயா பூர்வ புண்ணியம்னா ஐயா முன்னோர்கள் அப்படின்னு சொல்றாரு. முன்னோர்கள்ட்ட இருந்து வந்தது. அப்ப இது நம்ம என்ன சொல்றோம், சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். சஞ்சீத கர்மம் அப்படின்னு அப்பா அம்மாட்ட இருந்து வந்தது. அப்பா அம்மாவுக்கு எங்க இருந்து வந்தது? அவங்க அப்பா அம்மாட்ட இருந்து வந்தது. அப்ப நம்மளுடைய மூதாதையர்கிட்ட இருந்து வந்தது அப்படி. அப்ப அதுவும் இருக்கு,
பிராரப்த கர்மங்கிறது நம்ம சேர்ந்தது. அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான் இருக்கு. அப்போ நாம உருவாக்கி கொண்டது. அது எப்படி சார் எங்கள் அப்பா அம்மா செஞ்சதுக்கு போய் நான் எப்படின்னா அனுபவிக்க முடியும்? அதெல்லாம் சரி வராது. இந்த காலத்து பையன் கேட்பான் ரைட்டா. இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ நிறைய கோயில் இதுக்கு போவோம் அதுக்கு போகணும், நம்ம என்ன பழைய இதுகள்லாம் நிறைய பேசுகிறோம். இதெல்லாம் இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆளுகள்கிட்ட சொல்லி அவங்களும் கேட்டாங்க போயிட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாம் கல்வியில் போய் படிச்சுட்டான், ரொம்ப படிச்சுட்டாங்க ரைட்டா. ரொம்ப கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டான். ஆனால் இனிமேல் இப்படியே போனோம்னா எடுபடுமான்னு தெரியல, எடுபடுமா அது தெரியல. கேள்வி கேட்குறான். அவர் சொன்னார் இல்லையா, நாம் ஒன்று சொன்னோம்னா அவன் யூடியூப்பில் பார்த்துட்டு என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா அவன் நம்மளை கேட்குறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு. சரி, அப்போ இந்த இடத்துல இப்படி கேள்வி கேட்பான் பையன். எங்கள் அப்பா அவங்க முன்னோர்கள் செஞ்சதுக்கு அந்த கர்ம வினைக்கு நான் ஏன் இதை அனுபவிக்க வேண்டும்? கேள்வி இருக்கா இல்லையா? கேள்வி வருது. உங்கள் அப்பா அம்மா செஞ்சதுக்கு எங்கள் அப்பா அம்மா செஞ்சா எங்கள் அப்பாட்ட போய் கேளு, அதுக்கு போய் எனக்கு விளைவு வருது அப்படின்னு சொன்ன ஏற்றுக்க முடியல அப்படின்றான். ஜெனட்டிக்குன்னு வருது. சரிப்பா, நீ செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, நீ அதுக்கு அனுபவிக்கலன்னு வச்சுக்க, மிச்சம் இருந்துச்சுன்னா உன் பிள்ளைக்கு தானே போகும். அப்போ அது போனால் போயிட்டு போகுது, நம்ம விவரம் வேணாம், அது போனால் போயிட்டு போகுது, எனக்கு வர்றது மட்டும் தான் ஒத்துக்க முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போது ஒரு சுப்பிரமணியன்னு ஒரு பெரியவர் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் பையன் ராமசாமி, சும்மா பேருக்கு சொல்லுவோம், ஒரு ராமசாமி பையன் என்ன பண்ணுறாரு, இந்தியன் பேங்க் மேனேஜர் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. ஏங்க நீங்கள் தான் ராமசாமியா? ஆமாங்க. நீங்கள் தான் அந்த சுப்பிரமணியனோட பையனா? ஆமாங்க, நான் தாங்க அவர் பையன். உங்கள் அப்பா நம்ம பேங்க்கில் ஒரு 25 லட்ச ரூபா கடை வாங்கியிருந்தார், அவர் கட்டாமல் விட்டார், அவர் இறந்து விட்டார்னு கேள்விப்பட்டோம், இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் தான் அதுக்கு வாரிசுதாரர்னு சொன்னாங்க, அதனால் அந்த 25 லட்ச ரூபாயை நீங்கள் எப்போ கட்ட போகிறீங்க, எப்படி கட்ட போகிறீங்க, அதனால் உங்கள்கிட்ட வசூல் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். இந்த ராமசாமி என்ன சொல்லுவார்? கையை தூக்கிவார். அவர் வாங்கி வச்சுருக்காரு, நான் என்ன பண்ணுறது? நீ பாட்டுக்கு அவர் தான் செத்து போயிட்டார், ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற? இல்லைங்க, நீங்கள் தானேங்க வாரிசுதாரர், வாரிசு சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் தாங்க இருக்குது, அப்போ அந்த கடனை நீங்கள் தான் கட்டணுமா வேணாமா? இப்போ உங்கள் அப்பா கடை வாங்கி வச்சுருந்தாரு, நீங்கள் கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா? கையை தூக்கிடுவோமா? ஆரம்பம் இன்னைக்கு இந்த காலத்து பையன் கையை தூக்குற மாதிரி தூக்கிட்டாரு, நமக்கு சம்பந்தம் இல்லையான்னு தூக்கிட்டார். நம்மளால முடியாதுங்க, இது அவர்கிட்ட போய் கேளுங்க, நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ரைட்டா. சொல்லிட்டு இவரும் பேசி பார்த்தாங்க. சரி நாங்கள் என்ன பண்ணணுமா பண்ணுறோம்னு இந்த பேங்க் மேனேஜர் எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது இன்னொருத்தர் வர்றாரு, காரில் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தா ஸ்டேட் பேங்க் மேனேஜர். அவர் ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்தோடனே என்னமோ யாரோ வர்றாங்களேன்னு பார்த்தா அவர் வந்தோடனே நான் தாங்க ஸ்டேட் பேங்க் மேனேஜர் அப்படின்னாரு. சரி, என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்க, உங்கள் அப்பா ஒரு 50 லட்ச ரூபாய் டெபாசிட் போட்டு வச்சுருந்தார் எங்கள் பேங்க்கில், இப்போது அவருக்கு வாரிசு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதுக்கு தான் இந்த பணத்தை செட்டில் பண்ணணுமே, அதுக்காக தான் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு இந்த 50 லட்ச ரூபா உங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்காக வாங்க வாங்க உட்காருங்க, காப்பியை போட்டு வா அப்படின்னு வீட்டுக்காரம்மாள்கிட்ட போய் காப்பி கொண்டா, ஜூஸ் கொண்டான்னு சொல்கிறாரு ரைட்டா. இப்போ என்னாச்சு? இப்போ மட்டும் எப்படி அவரை வர சொல்லிட்டீங்க, உட்கார சொல்லிட்டீங்க? வருமானம் வருது. அப்போ வருமானம் வருதுன்னா உடனே ரைட்டு. இப்போ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நமக்கு தானேயா. உங்கள் அப்பா நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் நமக்கு தானே. அதை மட்டும் நான் எடுத்துக்குவேன், இதை மட்டும் எடுத்துக்க மாட்டேன்னா முடியுமா? முடியாது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு, நான் இப்படி தாங்க வந்தேன், 25 ரூபா லோனு லட்சம் லோன் இருக்குது, அதை கேட்க வந்தது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்கள் அப்பாட்ட போய் கேளுன்னு என்கிட்ட சொல்லிவிட்டாருன்னு இந்த மேனேஜர் அந்த மேனேஜர்கிட்ட சொல்ல, அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, சரி நான் அந்த 50 லட்சத்தை உங்கள் அப்பாட்டையே கொடுத்துக்கிறேன்னு அவர் எந்திரிச்சிட்டார் ரைட்டா. சரியாது? அப்போ அவர் எப்போ நீ அவர்கிட்ட நீ அப்படி சொன்னீங்கன்னா எனக்கிட்ட நானும் எந்திரிச்சு போகிறதான் கரெக்டு அப்படிங்கிற பேசாமல் மோடி அக்கௌண்ட்டில் போய் கவர்மெண்ட்டில் சேர்த்துடுறோம். அப்போ இந்த இடத்துல
இது நான் சும்மா உதாரணத்துக்காக நம்ம சொல்கிறோம். அப்போ அங்கேருந்து எது வந்தாலும் நமக்கு நாம தான் அனுபவிக்கணும். அப்போ இந்த இந்த கர்மவினை அப்படிங்கிற அந்த தத்துவம் வந்து இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் அதை விதி வினை என்னென்னமோ பேரெல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் தெளிவுபடுத்தலை. இன்னைக்கு அதாவது மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தாமல் இருக்கிறோம். எனக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மக்கள் தெளிவாக இருக்கிறாங்களோ இல்லையோ, ஜோதிடர்கள் இந்த தத்துவத்தை தெளிவாக தெரிய வேண்டும்னு என்னுடைய ஒரு ஆசை. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்குள்ளதான் ஜோதிடமே உள்ள இருக்கு. அதுக்குள்ளதான் இருக்கு ஜோதிடம். அதை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது நன்மையா இருக்கா தீமையா இருக்குதாங்கிறத நம்ம சொல்றோம். இது எதை பொறுத்து இருக்கிறது அப்படின்னா, அவனுடைய செயலை பொறுத்து இருக்கிறது. நீங்க நல்லா பாருங்க, இப்போ நல்லது கெட்டதுன்னு ரெண்டு சொல்றோம். ரைட்டா? அப்ப நல்ல செயல் கெட்ட செயல்னு ரெண்டு சொல்றோம், இருக்கு இல்லையா? நல்லது கெட்டதுன்னா நல்ல செயல் கெட்ட செயல். இப்ப இந்த பிரபஞ்சத்துல இயற்கையில இயல்பாக இந்த நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கா? இந்த பிரபஞ்சத்தில் இயல்பாக நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கா? ஏதாவது ஒண்ணுதான் இருக்கா? நல்லா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. நல்லது கெட்டதுன்னு ரெண்டு இருக்கா? ஒண்ணுதான் இருக்கா? நமக்கு பார்க்கும்போது நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு இல்லையா? இங்க இருக்கு. நான் கேட்கறது அப்படி இல்லை. இயற்கையில் இயல்பாக நல்லது கெட்டதுன்னு இருக்கா? அது இப்பதான் நம்ம என்னன்னா, அந்த பிரபஞ்ச தத்துவத்தை நம்ம முழுசா தெரியும் போது அது தெரியும். இப்ப நான் என்ன பண்றேன், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா கொண்டு போயிட்டு இருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து முழுமையா என்னால சொல்றதுக்கு நேரம் கிடையாது. நல்லது கெட்டதுன்னு இருக்கான்னு கேட்டா அப்படி இல்லை. ரெண்டெல்லாம் கிடையாது. நல்லது மட்டும்தான் இருக்கு. நல்லது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. ரைட்டா? இறைவன் எனக்கு கெட்டது பண்றான், இந்த இயற்கை எனக்கு கெட்டது பண்ணுது அப்படின்னு அது பேரை கெடுத்துடக்கூடாது. அது இறைவன் எனக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்துட்டான், இறைவன் எனக்கு இப்போ ஒரு துன்பத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு இறைவனே போய் திட்டுறாங்களா? நிறைய பேர் திட்டுறாங்க. ரைட்டா? ஒரு வீட்டில் ஒரு சொத்து விஷயமா கேஸ் நடக்குது. 15 வருஷமா கேஸ் நடக்குது. தீர்ப்பு வரப்போகுது. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது, அங்கே இருக்க பிள்ளையார் கோயிலில் போய் டெய்லி தண்ணியெல்லாம் ஊற்றி அதை குளிக்க வச்சு அது மாதிரி ரொம்ப சுற்றி கும்பிட்டுட்டு வந்திருக்கு. தீர்ப்பு வந்து எப்படி வரணும்? எனக்கு சாதகமாக வரணும். இப்படியே கும்பிட்டுட்டே வந்திருக்குது. தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்தது எப்படி வந்துருச்சு? நெகட்டிவ் ஆகி போச்சு. தீர்ப்பு ஆப்போசிட்டாக வந்துருச்சு. அடுத்த நாள் அந்த அம்மா கோயிலுக்கு போகுமா? பிள்ளையார் கோயிலுக்கு போகுமா? போகாதா? ஒரு குடம் தண்ணி எடுத்துருச்சு. என்னடா அது இந்த அம்மா திருப்பி தண்ணி எடுத்துகிட்டு போகுது? ஒரு குடம் தண்ணி, எப்பயுமே ஒரு குடம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு போகும். இன்னைக்கு என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? நல்லா ஒரு 2 கிலோ வரமிளகாயை வாங்கி நல்லா மிக்சியில் அரைச்சி தண்ணியில் குழச்சி ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு குடம் தண்ணியும் இந்த தட்டையும் எடுத்துகிட்டு போகுது. நேராக போய் நல்லா தண்ணியை ஊற்றிட்டு இந்த மிளகா சார்ந்திருக்கு இல்லையா, அதை அந்த பிள்ளையார் முழுவதும் தடை விட்டு என் வயிறு எறிகிற மாதிரி உடம்பெல்லாம் எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இதை மனிதனுடைய இது. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம், அந்த இறைவன் நமக்கு ஏதோ கெட்டதை கொடுக்கறதாக. இறைவனுக்கு எதுக்குங்க கெட்டதை கொடுக்கும்? இறைவன் இயற்கை, இறைநிலை, என்ன வேணாலும் பேர் வச்சுக்குவோம். அது அன்பும் கருணையுமானதுன்னு சொல்கிறோம். அன்பும் கருணையுமானவன் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அன்பும் கருணையுமாக இருக்கும்போது நமக்கு யாராவது துன்பம் கொடுக்க முடியுமா? நான் இப்போ ஐயா மேலே ஒரு அன்பாக இருக்கேன். இப்போ அன்பாக இருக்கேன்னா என்னென்ன புரியல நிறைய பேருக்கு. நிறைய பேர் நான் வீட்டுக்கார மாட்டேன் அன்பாக இருக்கேன்றான். என் பிள்ளைகள்கிட்டலாம் அன்பாக இருக்கிறேன், வீட்டுக்காரமா எங்கள் வீட்டுக்காரர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். பொய். சிரிக்கிறாரு, ரொம்ப சிரிக்கிறாரு. பொய் தானே. அன்புல என்னன்னு புரிய. அன்பா இருக்கிறதுனா என்ன? இப்ப பாருங்க, அதாவது அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தா அன்பா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். வேணுங்கிறதெல்லாம் இல்லை, எக்ஸ்ட்ரா டெய்லி நான் வந்து ஸ்வீட்டு காரம்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறேன், அது வாங்கி கொடுக்குறேன், இது வாங்கி கொடுக்குறேன். அன்பாக இருக்கிறதுனா என்னன்னா, துன்பம் கொடுக்காம இருந்தோம்னா அன்பா இருக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளோதான்.
ஒருவரிடம் அன்பாக அவரிடம் ஐயாவோட நான் அன்பாக இருக்கிறேன்னா ஐயாவுக்கு நான் எந்த வகையிலும் நான் துன்பம் கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். அதான் அன்பு. ரைட்டா? அன்பு என்பது துன்பம் கொடுக்காமல் இருத்தல். இன்னொருத்தர் சொன்னார், அன்பா இருக்கிறதுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த படியாக போய் பாருங்க அப்படின்னு. எப்படின்னு சொன்னார்னா, வீட்டுக்காரமா கரண்டி எடுத்து அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பையும் நம்ம திருப்பி அடிக்காமல் இருந்தோம்னா அன்பா இருக்கும்னு அர்த்தம் அப்படின்னாரு. அது ஏற்றுக்கொள்ளுதல் அன்புன்னு ஒருத்தர் சொல்றாரு. அக்செப்டன்ஸ் இஸ் லவ்னு ஒருத்தர் பேசுறாரு. அதுக்கு உதாரணம் இப்படி சொல்றாரு, அக்செப்டன்ஸ் இஸ் லவ், அதை ஏற்றுக்கொள்ளுதல் அன்பு அப்படின்னு சொல்றாரு. ஏற்றுக்கொள்ள முடியுதா? தத்துவம் தெரிஞ்சா முடியும். தத்துவம் தெரிஞ்சா முடியும். நம்ம வீட்டுக்காரமா ஏன் கரண்டி எடுத்து நம்மளை அடிச்சாங்க, அதை அப்படியே ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். நம்மள ஜோதிடர்ல, நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும்ல. எந்த நேரத்தில் அடித்தாங்க எல்லாரும் இப்போ சொல்லிடுறாங்க. இப்போ அடிக்கிற நேரத்தில் என்ன நட்சத்திரம் வந்துச்சு, அது எந்த காலில் ஓடுது, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஜாதகத்தை எல்லாம் பார்க்குறான். ரைட்டா? நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்குங்க, எப்படி வேணாலும் பார்த்துக்குங்க. ஏன் அந்த அம்மா நம்மளை அடித்தாங்க அப்படின்னு காரணத்தை நல்லா உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு கர்ம வினை நம்மகிட்ட இருக்கு. அது இப்போ என்னாச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த அம்மா ரிலீஸ் பண்ணிடுச்சு. நம்மளுடைய கர்ம வினையை அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, ரிலீஸ் பண்ணிடுச்சு. தாயே நன்றி, வாழ்க வளமுடன், என்னை சுத்தப்படுத்திட்ட அப்படின்னு கும்பிடணுமா? அதான் உண்மையிலே செய்யணும். ரைட்டா? நம்ம செய்யறதில்ல. ரொம்ப நேரடியாக கும்பிட்றாதீங்க, அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அப்போ இந்த இந்த தத்துவத்துக்குள்ள பார்த்து இது எல்லாமே நம்ம இதுக்குள்ள வருது. அப்போ அன்பு என்பது துன்பம் கொடுக்காமல் இருத்தல், கருணை என்பது துன்பத்தை போக்குதல். இந்த அன்பும் கருணையுமானவன் இறைவன். இறைவன் எப்படி நமக்கு துன்பம் கொடுப்பான்? அப்ப இந்த பிரபஞ்சத்தில் நல்லது மட்டும்தான் இருக்கு, நல்லது மட்டும்தான் இருக்கு. கெட்டதுன்னு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு இல்லை. என்ன இருக்குதே, இருக்குதுல்ல. எல்லாருக்குள்ளேயும் கெட்டது தானே இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குதே கெட்டது அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? சரி, இதை நான் புரியறதுக்கு வேற மாதிரி சொல்றேன். நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக வேற ஒன்று சொல்றேன். நல்லது கெட்டதுக்காக வேற ஒரு வார்த்தையை வைப்போம். இப்போ இன்பம் துன்பம்னு சொல்றோமா? வாழ்க்கையில் இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்றோமா? சொல்றோம். ரைட்டு. இப்போ இயற்கையில் இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கா? இந்த பிரபஞ்சத்தில் இன்பம் துன்பம் இரண்டுமே இருக்கிறதா? இயல்பாக இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கா? நான் கேட்கறது இப்ப இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது இருக்குது. நான் என்ன சொல்றேன், இயற்கையில் இயல்பாக எப்பொழுதும் நிலையாக இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கா அப்படின்னு நல்ல சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா துன்பம்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் துன்பம் என்று ஒன்று இல்லை. ஏன்னா இறைவனுடைய படைப்புல இன்பம் மட்டும்தான். இறைவன் படைப்பு இன்பம் மட்டும்தான். துன்பம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது இயல்பாக இயற்கை இன்பம். நீங்க ஒரு பழைய காலத்து ஒரு பாட்டு ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டு கிட்டப்பா பாடின பாட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாம் இன்பமயம், அந்த ராகத்தோட படிக்காரு. எல்லாம் இன்பம், எல்லாம் இன்பமயம். அட போங்க, அன்னைக்கு அவர் அப்படி பாடிவிட்டாரு. இப்ப நம்ம அனிருத்துக்கிட்டோம்னா எல்லாம் துன்பமயம்னு பாடிவிடுவாரு. ஆமா, ஏன் நம்ம அப்படிதானே பார்க்கிறோம் அப்படின்னு இருக்கு. ஆனா இல்ல, இன்பம் மட்டும்தான் இருக்கு, இன்பம் மட்டும்தான் இருக்கு. அப்ப துன்பம்ங்கிறது இருக்குதே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இயற்கையில் இல்லை, இயல்பாக இல்லை. நாம என்ன பண்றோம், துன்பத்தை உற்பத்தி செய்கிறோம், உருவாக்குகிறோம், துன்பமாக மாற்றுகிறோம். இது யாருடைய கைங்கரியம்? நம்மளுடைய கைங்கரியம், நம்மளுடைய கைங்கரியம். ரைட்டுங்களா? அப்ப அப்படி வந்துடுது. அப்ப இப்ப இன்பத்தை துன்பமாக மாற்றும் கலை மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். இதுலயும் நல்லா பாருங்க, இந்த காக்கா குருவிக்கெல்லாம் தெரியாது, ஆடு மாடுக்கெல்லாம் தெரியாது. அதெல்லாம் இன்பத்தை துன்பமா மாற்றவே மாற்ற. அதுக்கெல்லாம் துன்பம் கிடையாது, நோய் கிடையாது, எதுவுமே. பறவை காய்ச்சல்னு சொல்லுவோம், ஆனா பறவைக்கு பாய்ச்சல் கிடையாது, நமக்கு தான் வருது. அப்ப இந்த துன்பமா மாற்றுறவன் யாரு? மனிதன். மனிதன் மட்டும்தான் துன்பமா மாத்துறான். ரைட்டா? அதனாலதான் இப்ப நாம யாருக்கு ஜாதகம் எழுதுறோம்? மனுஷனுக்கு மட்டும் ஜாதகம் எழுதுறோமா? மாட்டுக்கு ஜாதகம் எழுதுறோமா? எங்க மாடு கண்ணுவட்டி போட்டுட்டீங்க, ஜாதகத்தை பார்த்து
அது துல்லியமாக கணிக்கணுங்க. ஆரம்பியாட்ட கொடுத்து ஸ்டெல்லாரில் போட்டு துல்லியமாக கணிக்கணுங்க. கண்ணுக்குட்டிக்கு நாய் குட்டி போட்டிருக்கு, அது 7 குட்டி போடுது. 7 குட்டிக்கு டைம் பார்த்து ஜாதகம் எழுதுறோமா? எங்கேயாவது எழுதியிருக்கமா? 5 அறிவு ஜீவனுக்கு ஜாதகம் எழுதியிருக்கமா? அதுக்கு உயிர் இருக்குல்ல, அதுக்கு மனசு இருக்குல்ல, அது கஷ்டம் இருக்குல்ல, வாழுதில்ல. ஏன் எழுதலை? ஏன் மனுஷனுக்கு மட்டும் எழுதுறோம்? இவன் தான் இந்த துன்பமாக மாற்றக்கூடியவன். இவன் எவ்வளவு வாழ்க்கையில் துன்பமாக மாற்றி வச்சிருக்கான் அப்படிங்கிறதாங்க ஜாதகம். நம்ம ஜாதகமே என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் இன்பத்தை எவ்வளவு துன்பமாக மாற்றுது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இவ்வளவு மாற்றி வச்சிருக்காங்க. அப்பா இதான்ப்பா என் பிறந்த ஜாதகம். அதான் சங்கீத கர்மம். அதுதானே பார்க்குறோம். அவன் மாற்றி வச்சிருக்கோம். இன்பங்கிறது இயற்கையில் இல்லை. இப்போ நீங்கள் இருக்கவங்க யாராவது அது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் போன தடவை ஒரு சூத்திரம் ஒன்று சொன்னேன். போன தடவை சொன்னேன். என்ன சொன்னேன்? அதாவது இப்போ யாருக்காவது இன்பத்தை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன கை தூக்குங்க. யாருக்காவது இன்பம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா கை தூக்குங்க. இன்பம் கொடுத்துருக்கீங்களா? யாருக்காவது இன்பம் கொடுத்துருக்கீங்களா? இன்பம் கொடுக்கறதுன்னா உடனே வேற மாதிரி கற்பனை போயிடாதீங்க. இன்பம் கொடுத்துருக்கீங்களா? இப்போ பாருங்க, இன்பம் கொடுக்க முடியாது, இன்பத்தை பெறவும் முடியாது. இப்போ பாருங்க, எந்த ஒன்றை யாரும் யாருக்கு கொடுக்க முடியாதோ, எந்த ஒன்றை யாரும் யாரிடமிருந்து பெற முடியாதோ, அந்த ஒன்று அனைவரிடமும் அபரிமிதமாக இருக்கு. அதான் இயற்கை. இப்ப நீங்க துன்பத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். துன்பத்தை பெறவும் முடியும். அப்ப அது இயற்கையில் இல்லை. அது இயற்கையில் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது? கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. ஏன்னா கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, பெற வேண்டிய அவசியமும் இல்லை. ரைட்டா? நான் ஒருத்தர் இப்படிதான் கூட்டத்தில் கேட்டேன், நான் இன்பத்தை கொடுத்துருக்கேன்னு ஒருத்தர் கை தூக்குனாரு. எங்கெங்க கொடுத்தீங்க, எப்படிங்க கொடுத்தீங்கன்னு கேட்டேன். ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் 2 நாள் அப்படியே படுத்து கிடந்தாருங்க, ரொம்ப துன்பத்தில் இருந்தார். ரைட்டா? நான் என்ன பண்ணிட்டேன், 4 இட்லி வாங்கி கொடுத்தேன். இப்போ அவர் எப்படி இருக்காரு? அவர் இன்பமாக இருந்தார் அப்படின்னு சொன்னார். ரைட்டா? அவர் இன்பமாக இருந்தார். நான் கேட்டேன், ஆமாங்க, அவர் இப்போ இன்பமாக இருக்கிறார். நீங்கள் அவருக்கு இன்பத்தை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் தானங்க கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். எப்போ என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். 4 இட்லி கொடுத்தேன்லன்னாரு. நீங்கள் இட்லி கொடுத்தீங்களா, இன்பம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் என்ன பண்ணார் அவர்? இட்லி மூலமாகத்தான் சார் இன்பத்தை கொடுத்தேன் அப்படின்னாரு அவர். சரிதானா? சரி, அப்போ இன்னொரு 4 இட்லி கொடுங்க, அவர் என்ன செய்வார்னு பார்ப்போம்னு சொல்லி சொன்னேன். இன்னொரு 4 இட்லி கொடுத்தோன்னே அவர் ஒமட்டிக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னங்க, முதல் 4 இட்லியில் இன்பத்தை கொடுத்தீங்க, 2வது 4 இட்லியில் துன்பத்தை கொடுத்தீங்களான்னு கேட்டவுடனே குழப்பமாயிடுச்சு. ரைட்டா? அப்போ நீங்கள் என்ன கொடுத்தீங்க? இட்லி தான் கொடுத்தீங்க. அவர் பசிங்கிற துன்பத்தை நீங்கள் போக்குனீங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்பத்தை அவர் அனுபவிச்சார். ரைட்டுங்களா? நீங்கள் அடுத்து 4 இட்லி கொடுத்தீங்கன்னா துன்பமாக மாற்றிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி இந்த இயற்கையில் நல்லதுங்கிறது தான் இருக்குது, இன்பங்கிறது தான் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? மனிதன் மாற்றி விடுகிறான், துன்பமாக மாற்றி விடுகிறான், கெட்டதாக மாற்றி விடுகிறான். அதை எவ்வளவு மாற்றி இருக்கோம், நம்ம அப்பா அம்மா எவ்வளவு மாற்றி பதிஞ்சு வச்சுருந்தாங்க, அதனுடைய ரெக்கார்டு சங்கீத கர்மம். பிறந்தப்ப நம்ம எழுதுகிற ஜாதகம் அந்த சங்கீதத்தினுடைய ஜெராக்ஸு. அதுக்கப்புறம் நாம் 3 வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் எவ்வளவு மாற்றியிருக்கோம் அப்படிங்கிறது பிராரப்த கர்மம். ஒரிஜினலாக நம்ம இன்னைக்கு ஒரு 45 வயசில் என் ஜாதகத்தை பார்க்கணும்னா, நான் பிறந்த ஜாதகம் அப்படியே 100% வேலை செய்யுமானா செய்யாது. ஏன்னா அது சஞ்சீத கர்மம். 3 வயசுலேருந்து 42 வருஷமாக நான் இதில் ப்ளஸ் பண்ணனா மைனஸ் பண்ணனான்னு தெரியாதுல்ல, கூட்டி கழிச்சு பார்க்கணும்ல. நான் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப 50 லட்சம் போட்டேங்க, அந்த 50 லட்சத்துக்கு கொடுங்க இப்போ கேட்டால் கொடுக்க மாட்டார். க்ளோசிங் பேலன்ஸ் என்னன்னு பார்ப்பார்ல, க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்து தானே கொடுப்பாரு. இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எடுக்கிற ஜோதிடர் யாராவது நம்மளால் எடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய ரொம்ப வயசானவர், அவர் என்ன பண்ணுவார்னா, நான் இத்தனை வயசில் உன் ஜாதகம் எல்லாம் நான் அப்படி இல்லை, உன் ஜாதகத்தை மட்டும் பார்க்க முடியாதியா, உன் கடைசி பையன் ஜாதகத்தை கொண்டாங்க கேட்பார். அதையும் வச்சு இதையும் வச்சு தான் பார்ப்பார். அப்படி இருந்தவங்கெல்லாம் ரொம்ப இருந்தாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்? அவர் பிராரப்த கர்மத்தை கணக்கு எடுத்து கூட்டி கழிச்சு பார்க்குறாரு. அப்போ இந்த மாதிரி இந்த கர்மவினை தத்துவத்துக்குள்ளாகத்தான் இது அடங்குகிறது. நாம் வரும் காலத்தில் இதை பற்றிய இன்னும் ஆழமான விஷயங்களை
நாம் தெளிவாக நம்ம பேசுவோம். இன்னும் கூட இந்த ராகு கேதுவை பற்றி நிறைய குழப்பம் இருக்குது, அதை பற்றி ஒரு நாள் பேசுவோம். அதே போல் இந்த 10ஆம் பாவத்தை பற்றி ஒரு நாள் பேசுவோம். இப்போ என்னென்ன தலைப்புன்னு சொன்னோம்னா ஒரு வருஷத்துக்கு நான் தலைப்பு கொடுத்துருவேன் இப்பயே. ஆனால் எனக்கு நேரம் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொடுக்கணும். அந்த அளவிலே நாம் இன்னைக்கு தொடக்க விழாவாக இன்றைய நிகழ்ச்சியிலே இங்கு உரை நிகழ்த்த என்னை அழைத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்மணி ஐயாவை மதிப்பு செய்யும் விதமாக சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக சகோதரி பாக்கியலட்சுமி அவர்கள்